ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ளவர் வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். டிஷ் மாதிரி. இந்த ஃப்ளவர் பேர் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃப்ளவர் பேர் அகதிப்பூ. இதில் நம்ம என்னென்ன இதை வச்சு நம்மளுக்கு என்னென்ன சரிப்படுத்தலாம் நம்ம பாடியில் பார்க்கலாமா? இந்த ஃப்ளவர் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணும், பாடி பெயின் எல்லாம் சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கோல்டை சரி பண்ணும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. பிளட் ப்ரெஷரை சரி பண்ணும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொரியல் செய்யறதுக்கு தேவையான திங்ஸ்: ஆனியன், கருவேப்பிலை, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, கோகோனட், ரெட் சில்லி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வந்து கேஸில் ஆல்ரெடி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கடலை பருப்பு, உருளைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஆனியன் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா சாட்டே பண்ணிட்டோன்னே தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா சாட்டே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை நல்லா சாட்டே பண்ணோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அகத்தி பூவை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ளவர் ரெட்லேருந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டு டு க்ரீனாக மாறுற வரையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஊற்றினா கொல நான் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அகத்திப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பாய்.